Hi everyone, welcome to the session. Guys, in the session la enna paaka porom appadina inniki day 4 la irukom. Okay va? So day 4 la enna irukku appadina reading comprehension. Reading comprehension அப்படின்றது உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படினா close test ஆவும் கேட்கலாம் இல்லனா RC ஆவும் கேட்கலாம். ஓகேவா? சோ கண்டிப்பா RC இருக்கிறதுக்கு chances இருக்கு. 5 questions நமக்கு RC ல இருந்து வந்துரும். 5க்கு 5 out of 5 நம்ம வந்து எடுத்துறலாம். எப்படினா நீங்க என்ன பண்ணனும் அப்படினா RC ல இருக்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா, அதாவது அந்த டேஷ் இருக்கும்லையா, சோ in betweenல questionsல betweenல வந்துட்டு இந்த மாதிரி டேஷ் இருக்கும். அது இல்லாம அந்த கண்டென்ட் வந்து அது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஷியரா நம்மளால RCல வந்துட்டு ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? சோ இன்னைக்கு டே 4ல இருக்கிறோம். சோ நம்ம எந்த கான்செப்ட்ல மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கோம்? PYQ क्वेश्चंस வந்துட்டு ரிப்பீட் ஆகுது. சோ அதே மாதிரி இப்ப வரக்கூடிய SSC MTSலயும் ரிப்பீட் ஆகும். பட் எவ்வளவு क्वेश्चंस ரிப்பீட் ஆகும் நமக்கு தெரியாது. சோ கண்டிப்பா நான் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? சோ நீங்க இங்க படிக்கிற क्वेश्चन வந்து டைரக்டாவும் வரலாம் ஆர் இன்டைரக்டாவும் வரலாம். இன்டைரக்டா வரும் அப்படின்னா என்னன்னா, இங்க நீங்க சினோனிம்ஸ் லேர்ன் பண்றீங்க இல்லையா, சினோனிம்ஸ் வந்து இந்த வேர்டுக்கு இந்த மீனிங் அப்படின்னு ஒரு வேர்டுக்குமே நம்ம வெக்காப்ஸ் லேர்ன் பண்றோம். சோ அந்த வெக்காப்ஸ் வந்து டைரக்டாவும் கேட்கலாம், இல்லனா வேற क्वेश्चंसல அந்த ஆப்ஷன்ஸ் மேபி வரலாம். சோ நீங்க இங்க படிக்கிறது அந்த ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது நீங்க இங்க படிச்சது உங்களுக்கு ஞாபகம் வரும். சோ தட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? சோ எப்படி கேட்டாலும் எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து PYQ क्वेश्चंस பார்க்கறதுனால நமக்கு பெனிஃபிட் தான். அதுலயே நான் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் क्वेश्चंस அந்த ரீசன்ட் எக்ஸாம்ஸ்ல நடந்ததை எடுத்துட்டு வந்திருக்கேன். 22 and 23 இதுல தான் நம்ம கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? பிகாஸ் இது ரெண்டுல இருந்து எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இந்த 45 days கிளாஸை மட்டும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரெகுலரா பார்த்துட்டு வாங்க. 1 or 2 வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் மார்க் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது, இந்த क्वेश्चन அங்க வந்திருக்குதே, இந்த கிளாஸ்ல எடுத்த क्वेश्चन அங்க வந்திருக்கு, பார்க்காம விட்டோமே, படிக்காம விட்டோமே அப்படின்னு அதுக்கு பின்னாடி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? சோ 1 hour தான் வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு 1 hour வரும். 45 minutes to 1 hour வரும் கிளாஸ். அப்படி நீங்க ஜஸ்ட் நோட்ஸ் எடுக்கலனாலும் பரவாயில்ல, என்ன இருக்கு அப்படின்றது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் 20ல ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வரும்போதெல்லாம் உங்களுக்கு க்ளோஸ் டெஸ்ட்டும் வரும். ஓகேவா? ஸோ இங்க இருக்கு. ஓகேவா? ஓகே. இந்த எல்லா டேஸுமே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே. கிளாஸ் போறதுக்கு முன்னாடி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்கு அப்படின்னா, ஆக்சுவல் பிரைஸ் 444. பட் ஆனா நீங்க இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க உள்ள போனோடனே கூப்பன்ஸ் இருக்கு அவைலபிள் கேட்கும். அங்க வந்து நாங்க சொல்ற கூப்பனை நீங்க அங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த 444 அப்படின்றது 399 கன்வெர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த ஆஃபர். ஓகேவா? செப்டம்பர் 30 வரைக்கும், செப்டம்பர் 29 வரைக்கும் இது இருக்கும் இந்த ஆஃபர். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே உங்களுக்கு கோர்ஸும் வந்துடும், ஜெனரல் இங்கிலீஷ் கோர்ஸும் வந்துடும். டெஸ்ட் சீரிஸ் எக்கச்சக்கமான டெஸ்ட் சீரிஸ் இருக்கு, PDF ஃபைல்ஸ் இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம குவிஸ்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அந்த குவிஸ்ல வந்துட்டு இங்கிலீஷ்ல இருக்க எல்லா டாபிக்கும் இருக்கு. ஈச் டாபிக்ஸ்லயும் 5 செட்ஸ் இருக்கு. ஒரு செட்ல 20 questions. டோட்டலி ஒரு டாபிக்லயே உங்களுக்கு 100 questions இருக்கும். ஓகேவா? சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், எரர் டிடெக்ஷன், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி idioms and phrases எல்லா டாபிக்குமே இருக்கு. நீங்க குவிஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா கொஸ்டின் இருக்கும். நீங்க அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அட்டன் பண்ண உடனே கீழே வந்து சொல்யூஷன் வந்துடும். நீங்க கரெக்டா அட்டன் பண்ணாலோ தப்பா அட்டன் பண்ணாலோ அந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் என்னன்றது நீங்க அட்டன் பண்ண உடனே வந்துடும். ஆன் த ஸ்பாட்லயே நீங்க அதை பார்த்துக்கலாம். ஒரு கேம் மாதிரி இது வந்து நீங்க லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? இருக்கும் இது. ஓகேவா? அந்த குவிஸ் அப்படின்றது கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க இந்த குவிஸ் வந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இது ஒரு அட்டன் பண்ணி பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேவா? இதை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் SSC MTS PYQ செட் இருக்கும், இல்லை மார்க் டெஸ்ட் இருக்கும், லைவ் டெஸ்ட் இருக்கும், இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆனா இதை வந்து கண்டிப்பா பாத்துருங்க. இதை வந்து போட்டு பார்க்காம போயிடாதீங்க. இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க.
ஓகேவா? இது இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் தனியாகவும் இருக்குது. டெஸ்ட் சீரிஸ் வந்து 149. டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். கோர்ஸ்லையுமே டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். இதில் இருக்கிற டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இதுலேயும் இருக்கும். ஓகேவா? பிடிஎஃப் ஃபைல்ஸ், கோர்ஸ், டெஸ்ட் சீரிஸ் இது எல்லாமே இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு வாங்கிக்கலாம். 29 வரைக்கும் இந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இதுக்கு நீங்கள் கால் பண்ணணும். கால் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் கூப்பன் கோட் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரைஸ் வந்து இப்படி சேஞ்ச் ஆகிடும், இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கொஷின் பாருங்கள். ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இது வந்து 2023 கேட்ட கொஷின் தான். ரொம்ப ரீசன்ட் எக்ஸாம்ல தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஆர்சியிலேருந்து நமக்கு 5 கொஷின்ஸ் தாராளமாக வந்துடும். 5 out of 5 எடுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணணும், படிக்கணும், எஃபோர்ட் போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேஷ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் இது என்னன்னு தெரியாமலே இது என்னன்னு இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இது என்னன்னு தெரியாது. ஓகே, ஆனால் இது என்னன்னு தெரியாமலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, ரிமைனிங் இருக்கிற வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரிமைனிங் இருக்கிற சென்டென்சஸ் இருக்கு இல்லையா, ரிமைனிங் இருக்கிற இந்த வேர்ட்ஸை வச்சு இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க, இந்த பேராகிராஃப் எதை பத்தி இருக்கு, இந்த பேராகிராஃபோட கான்செப்ட் என்ன அப்படின்னு நமக்கு ஓரளவு புரியணும், தெரியணும். ஓகேவா? அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் இந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க கரெக்டான ஆன்சரை வந்து ஃபிட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். அந்த நீங்க படிக்கும் போதே ஒரு பேராகிராஃப் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த டேஷ் ஆப்ஷன் இல்லாமலே அந்த அந்த பேராகிராஃப் நீங்க படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை வச்சு என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஷன்லையும் இருக்கிற 4 ஆப்ஷன்ஸ்ல எது வரும் அப்படின்றத நீங்க ஃபிட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் த ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் டேஷ் using the impression made by the minute rich formation. இது மினிட்ல மைன்யூட் ரொம்ப மைன்யூட்டா இருக்கும்ல, அது minute rich formation or patterns found on the fingertips. No two persons have exactly the same dash of rich patterns. They remain unchanged throughout the life. Fingerprints may be classified and filled on the basis of rich patterns, setting up an identification system that is almost dash. Today, law enforcement agencies use computers to record fingerprints and to transmit them electronically to other agencies for comparison. By comparing fingerprints of the criminals with the record fingerprints, officials can establish dash proof of the presence or identity of a person. ஓகே, இங்க என்ன சொல்ல வராங்க, ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தடை வச்சு இங்க பேசுறாங்க. இந்த கான்செப்ட்ல என்ன தெரியுது, ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தடை வச்சு பேசுறாங்க. அதுல என்ன இருக்கு, ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தட் வந்து இது மாதிரி ஒன் ஆஃப் த மெத்தட்ல வந்துட்டு அந்த இம்ப்ரெஷன், ஃபிங்கர் பிரிண்ட்னால என்னன்னு தெரியுது, அதாவது ஒருத்தரோட கைரேகையை வச்சு கண்டுபிடிப்பாங்க இல்லையா, இது யாரோட கைரேகை அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் இங்கே பேசுறாங்க. இது எதை வச்சு இதை மேட் பண்றாங்க அப்படின்னா, மைன்யூட் ரிச் ஃபார்மேஷன் இல்லைன்னா பேட்டர்ன்ஸ், இதை வச்சு தான் வந்து மேட் பண்றதா சொல்றாங்க. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட், அந்த அச்சு கைரேகைப்படுது அப்படின்றது, கைரேகையை அது எப்படி இருக்கு, அந்த ரேகை எப்படி இருக்கு, யாரோடது அப்படின்றத எப்படி ஃபைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஃபைண்ட் பண்றது எப்படி இருக்கு அப்படின்னா மைன்யூட் ரிச் ஃபார்மேஷன் ஆர் பேட்டர்ன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? நோ டூ பர்சன்ஸ் ஹாவ் எக்ஸாக்ட்லி த சேம் ஆஃப் ரிச் பேட்டர்ன்ஸ். மோஸ்ட்லி எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும், யாருக்கும் இப்படி சிமிலரா இருக்காது. த்ரூ த லைஃப்ல வந்து அது தே ரிமைன் அன்சேஞ்ச் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், fingerprints may be classified and filled on the basis of rich patterns. fingerprints வந்து எப்படி கிளாசிஃபை ஆகுது அப்படின்னா, ரிச் பேட்டர்ன்ஸ் அப்படின்னும், ரிச் பேட்டர்ன்ஸ்ல வந்துட்டு
fingerprints வந்து classify ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. Setting up an identification system that is almost dash. இது வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை வச்சு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டுடே லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் யூஸ், இப்போ இருக்கிற லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி என்ன பண்றாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி இது யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், இந்த ரெக்கார்ட்ஸை இவங்க வந்து அங்க அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர்ல அந்த ரெக்கார்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு இது யாரோடது அப்படின்றத கம்பேர் பண்ணிக்க முடியும். எலக்ட்ரானிக்கலி அவங்க என்ன பண்ணிக்க முடியும், கம்பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபார் கம்பேரிஷனுக்காக இவங்க இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. யாரு? லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பை கம்பேரிங், இதை கம்பேர் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆஃப் த கிரிமினலோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து இந்த ரெக்கார்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸா இருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு இது யாரோடது அப்படின்றது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த பர்சன் யாரு அப்படின்றது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அஃபிஷியல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ப்ரூஃப் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் அ பர்சன். அந்த கிரிமினல் யாரு அப்படின்றத இந்த ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி நம்மளால அவங்க வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்த சென்டென்ஸ்ல ஃபுல்லா என்ன இருக்கு? கைரேகை, ஃபிங்கர் பிரிண்டிங்கை பத்தி தான் இருக்கு. ஓகேவா? லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அப்படின்னா சட்ட அமலாக்க முகமைகள். ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரெக்கார்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு யாரோடது அப்படின்றத ஈஸியா அவங்க வந்து பாத்துக்கிறாங்க. ஓகேவா? குற்றவாளிகள், கிரிமினல்ஸ் யாரு அப்படின்றத வந்து அதாவது அவங்க வச்சிருக்கிற ரெக்கார்டையும் இதையும் வச்சு பார்க்கும்போது யாரோடது அப்படின்றத மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு இது ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது கம்ப்ளீட்லி என்ன இருக்கு, இந்த ஃபிங்கர் பிரிண்டிங்கை பத்தி தான் பேசுறாங்க. ஓகேவா? ஃபிங்கர் பிரிண்டிங்கை பத்தி தான் பேசுறாங்க. ஓகேவா? ஸோ கைஸ் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் என்னன்னா, ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு ஒரு ஸ்டடி இருக்கு இல்லையா? இப்போ இது எல்லாமே என்ன, இது ஒரு ஸ்டடி. இதுல தான் வந்துட்டு என்ன இப்படி இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி ரிச் பேட்டர்ன் இருக்கு இதுல, இதை வச்சு என்ன பண்ணிக்க முடியும், நம்மளால வந்துட்டு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இது ஒரு ஸ்டடி. இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்ற ஸ்டடி இருக்கு இல்லையா, ஃபிங்கர், இந்த ஸ்டடிக்கு நேம் என்ன? இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு படிக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பத்தி படிக்கக்கூடிய அந்த ஸ்டடிக்கு நேம் என்ன? இது ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். வாட் இஸ் த ஸ்டடி ஃபார் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்? ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் படிக்கக்கூடிய அந்த ஸ்டடிக்கு நேம் என்ன அப்படின்னா டாக்டிலோகிராஃபி. உங்களுக்கு இங்க எழுதுறேன் தெரியுதா? இங்க எழுதுறேன் பாருங்க, டாக்டிலோகிராஃபி. DACTYLOGRAPHY, டாக்டிலோகிராஃபி. இது வந்து எதுக்குன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்டடி ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஃபிங்கர் பிரிண்டிங் வருது இல்லையா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட இந்த ஸ்டடிக்கு நேம் என்ன அப்படின்னா டாக்டிலோகிராஃபி. ஓகேவா? இது வந்து ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம், ஒன் வேர்ட், OWS, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். இங்கே என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் படிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்ல இதுதான் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேஷ்ல என்ன வரும்னு பார்க்கலாம். ஓகே, ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் த ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். இது ஒரு மெத்தட். எதுக்கு அப்படின்னா ஆஃப் டேஷ், ஆஃப் பக்கத்துல எப்பவுமே என்ன வரணும் அப்படின்னா ஒரு நவுன் வரணும். கைஸ் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப் பக்கத்துல எப்பவுமே ஒரு நவுன் வரணும். ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் த ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் டேஷ் யூசிங் த இம்ப்ரெஷன் மேட் பை த மைன்யூட் ரிச் ஃபார்மேஷன் ஆர் பேட்டர்ன்ஸ் ஃபவுண்ட் ஆன் த ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மைன்யூட் ரிச் ஃபார்மேஷன் அப்படி இல்லைன்னா அந்த பேட்டர்ன்ஸ் வச்சு அது எப்படி இருக்கு, அந்த இம்ப்ரெஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அது என்ன, அந்த மெத்தட் என்ன சொல்ல வராங்க? ஆப்ஷன் பாருங்க, ஐடென்டிஃபிகேஷன், இன்வால்வ்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன், டெமான்ஸ்ட்ரேஷன். என்ன வரும் இங்க? நம்ம கம்ப்ளீட்டாவே என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்றத இங்க சொல்ல வராங்க. கண்டுபிடிச்சிக்க முடியும்னா இங்கிலீஷ்ல என்ன, ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நவுனா வரணும் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது ஒரு ஆக்ஷன் நம்ம இன்வால்வ் பண்ணி பண்றது, ஒரு ஆக்ஷனை இன்வால்வ்மெண்ட்டோட ஒரு ஒர்க் பண்றது. ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது the process of showing something, the process of giving proof, the process of giving proof. ஓகேவா? அதுதான் ஐடென்டிஃபிகேஷன். இன்வால்வ்மெண்ட் அப்படின்னா being involved in something, being involved, இன்வால்வ் பண்ணி ஒரு ஒர்க் பண்றது, being involved in something. ஓகேவா? நெக்ஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட் டிமான்ஸ்ட்ரேஷன். டிமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னா show something clearly, show something clearly. ஓகேவா? ஸோ இங்கே என்னன்னா இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அந்த ஃபிங்கர் டிப்ஸை வச்சு இது யாரோடது, அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி இந்த ஃபிங்கர் டிப் யாரோட தான் இருக்கும் அப்படின்றது நம்மளால என்ன பண்ணிக்க முடியுது, ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் த ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் யூசிங் த இம்ப்ரெஷன் மேட் பை த மைன்யூட் ரிச் ஃபார்மேஷன் ஆர் பேட்டர்ன்ஸ் ஃபவுண்ட் ஆன் த ஃபிங்கர் டிப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இங்க என்ன வரும் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன். ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒனுக்கு இங்கே ஐடென்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட், no two persons have exactly the same dash of rich patterns. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க, ரெண்டு பர்சனுக்கு அது மாதிரி சேமாலாம் இருக்காது, மோஸ்ட்லி டிஃபராக தான் இருக்கும், நம்ம அதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும், no two persons have exactly the same dash. அரேஞ்ச்மெண்ட்டா, மேனேஜ்மெண்ட்டா, ஸ்டேட்மெண்ட்டா, செட்டில்மெண்ட்டா? இங்க பாருங்க, இங்க மேனேஜ்மெண்ட்டை பத்திலாம் எதுவும் பேசல, இங்க ஃபிங்கர்ல இருக்கக்கூடிய அந்த ரேகையை பத்தி தான் பேசுறாங்க. அந்த ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த கோடா இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் பேசுறாங்க. ஸோ அது மேனேஜ்மெண்ட்லலாம் வராது. ஸ்டேட்மெண்ட்னா நம்ம கையில் என்ன ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு, ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. செட்டில்மெண்ட் இங்க கண்டிப்பா வராது, இந்த வேர்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். ஸோ அது எப்படின்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு, என்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்கு அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ no two persons have exactly the same arrangement. ரெண்டு பர்சனுக்கு இந்த மாதிரி சேமான ஒரு ரேகை இருக்காது, அரேஞ்ச்மெண்ட் இருக்காது. ஆஃப் ரிச் பேட்டர்னோட அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்காது, அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மே பி கிளாசிஃபைட் அண்ட் ஃபைல்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரிச் பேட்டர்னை பேஸ் பண்ணி அது வந்து கிளாசிஃபை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. செட்டிங் அப் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் தட் இஸ் ஆல்மோஸ்ட், இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும், யாரோடது அப்படின்றத ஆல்மோஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ செட்டிங் அப் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் தட் இஸ் ஆல்மோஸ்ட் fingerprints may be classified and filed filled on the basis of the rich pattern, setting up an identification system that is almost dash. third one la edu varum parunga, that is almost infallible varuma, unreliable varuma, risky varuma, fallible வருமா?
ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு மீனிங் சொல்லிடுறேன், அதை வச்சு நீங்க கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ இன்ஃபாலிபிள் அப்படின்னா ஃப்ளாலெஸ், அதாவது எப்பவுமே தப்பே பண்ணாத ஒரு பர்சன், ஒரு ஆமா ஒரு பர்சன். நெவர் பீயிங் ராங், நெவர் பீயிங் ராங். ஓகேவா? நெக்ஸ்ட் அன்ரிலையபிள். அன்ரிலையபிள் அப்படின்னா என்னன்னா தட், அதாவது நம்ப முடியாத, நம்பிக்கை வைக்க முடியாது அது மேல. ஓகேவா? ட்ரஸ்ட் பண்ண முடியாது. that cannot be trusted, that cannot be trusted. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ரிஸ்கி. ரிஸ்கினா என்ன? ரிஸ்கா இருக்கு, டேஞ்சரஸ், டேஞ்சரஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் fallible. fallible அப்படின்னா able to make mistakes, able to make mistakes. ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, fingerprints may be classified and filled on the basis on the which pattern வச்சு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. setting up an identification system that is almost, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து இதை வச்சு பண்றதுனால, அதாவது இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்றது இந்த ரிச் பேட்டர்ன்ஸ் வச்சு இவங்க வந்து மூவ் ஆன் பண்றதுனால இதுல வந்து மேக்சிமம் எந்த தவறும் இருக்காது, எல்லாமே வந்து மோஸ்ட்லி பர்ஃபெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அக்யூரேட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்கும், தட் இஸ் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும், ஆல்மோஸ்ட் வந்து இன்ஃபாலிபிளா இருக்குமா? இன்ஃபாலிபிள் அப்படின்னா தப்பா இருக்காது, கரெக்டா தான் இருக்கும். நெவர் பீயிங் ராங், ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆல்மோஸ்ட் அன்ரிலையபிள், cannot be trusted. cannot be trusted இருந்துச்சுன்னா இதை எப்படி வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி வந்து இதை யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ண முடியாது இல்லையா? அன்ரிலையபிளா இருந்துச்சு அப்படின்னா இது இங்க கீழே இருக்கிற சென்டென்ஸ்க்கு இது மீனிங்லெஸ் ஆயிடும். இந்த வேர்ட் வந்து இங்க அன்ரிலையபிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா இங்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அவங்க பண்றதே நம்ம வந்து தப்புங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ cannot be trusted இல்லை, இது வந்து ட்ரஸ்டட் தான். இங்க ஒரு பாசிட்டிவான வேர்டு தான் வரணும். ஓகேவா? ஸோ இது ராங். ரிஸ்கி, இது டேஞ்சரஸா இருக்குன்னா அகன் அதே தான். இது டேஞ்சரஸா இருக்குன்னா நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண முடியும், ப்ரூஃப்க்கு எப்படி எடுத்துக்க முடியாதுல்ல. நெக்ஸ்ட் fallible அப்படின்னா ஏபிள் டு மேக் மிஸ்டேக்ஸ், தவறு செய்யக்கூடிய, தவறாய் இருக்கக்கூடிய, அது மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னா அகன் அதே தான், பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுவும் ராங். ஸோ இப்போ என்ன வரும், இன்ஃபாலிபிள் அப்படின்னா நெவர் பீயிங் ராங், எப்பவுமே தப்பா இருக்காது, அக்யூரேட்டா தான் இருக்கும், இதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? So fingerprints may be classified and filled on the basis of the rich patterns, setting up an identification system that is almost infallible. That is almost infallible. Okay va? Next பாருங்க. Today law enforcement agencies use computers to dash 2க்கு அப்புறம் V1 வரணும். ஓகே, அந்த V1 எது டிஸ்கிரைப் பண்ணும், வேர்ப் எது டிஸ்கிரைப் பண்ணும், ஒரு ஆட்வர்ப் டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ இதை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வரும்போது 2க்கு அப்புறம் ஒரு ஆட்வர்ப் வந்து வெர்ப் வரலாம். இங்க ரெக்கார்டுங்கிறது V1, இந்த வெர்ப் எது டிஸ்கிரைப் பண்ணும், இங்க ஒரு ஆட்வர்ப் வேணும். அந்த ஆட்வர்ப் என்ன, டுடே லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுது, கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு கம்பேர் பண்ணிக்கிறாங்க. எலக்ட்ரானிக்கலி அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி அதர் ஏஜென்சிக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி, எதுக்காக டிரான்ஸ்மிட் பண்றாங்கன்னா கம்பேரிஷன் பண்றதுக்காக டிரான்ஸ்மிட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டர்ஸ் டு மென்டலி இதை பண்ண முடியுமா, மென்டலி நம்ம கால்குலேஷன் தான் பண்ண முடியும், மென்டலி ட்ரீம் பண்ண முடியும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு ஏதாவது மென்டலி பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஓகேவா? மேன்யுவலி பண்ண முடியுமா, மேனுவல் நம்மளாலே இது பண்ண முடியாது. நம்மளாலே பண்றதா இருந்தா நம்ம ஏன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம்? ஸோ இது வராது.
physically again இதுவும் வராது. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர்ஸ் டு டிஜிட்டலி அது என்ன பண்ணுறாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்மிட் பண்ணி அதர் ஏஜென்சிக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா கம்பேரிஷனுக்காக. ஓகேவா? ஸோ டுடே லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் யூஸ் கம்ப்யூட்டர்ஸ் to digitally record fingerprints and to transmit them electronically to other agencies for comparison. So fourth one is the right option. Okay va? Next parunga, by comparing fingerprints compare பண்றது மூலமா of the criminals ஓட fingerprints compare பண்றது மூலமா the record with the record fingerprints officially can recorded fingerprints வச்சு இதையும் வச்சு கம்பேர் பண்ணும்போது officials வந்து easily அங்க என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இது யாரோடது அப்படின்னு. ஓகேவா? ஓகே. can establish dash proof of unconfirmed னா அது டவுட்டா இருக்கு, கன்ஃபார்ம் இல்ல. அது எப்படி இங்க வரும், அப்சல்யூட் டவுட் வராது, ப்ரொவிஷனலும் இல்ல. ஸோ இது என்ன, அப்சல்யூட் எக்ஸாக்ட் ப்ரூஃப். ஓகேவா? கேன் எஸ்டாப்ளிஷ் எக்ஸாக்ட் absolute proof of the presence of identity of a person. ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன வரும், அப்சல்யூட். ஸோ புரியுதா? இந்த பேராகிராஃப் எதை வச்சிருக்கு, கம்ப்ளீட்லி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்க மெத்தட்ஸை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வேரி ஆகும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும், இது வந்து மேக்சிமம் ராங்கா இருக்காது, எக்ஸாக்ட் அக்யூரேட்டா தான் இருக்கும். இதை வச்சு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து கம்பேர் பண்ணி அவங்க ஈஸியா கிரிமினல்ஸ் யார் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ என்டையர்லி இது ஃபிங்கர் பிரிண்ட்ஸை பத்தி இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஸ்டடி ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட்ஸுக்கு மீனிங் என்ன, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் என்ன, டாக்டிலோகிராஃபி. இதையும் படிச்சுக்கோங்க. டாக்டிலோகிராஃபி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது ஒரு க்ளோஸ் டெஸ்ட் இடையில பார்த்துக்கலாம். ஓகேவா? ஐ ஹாவ் ஆல்வேஸ் என்ஜாய்டு ஃப்ளையிங். ஃப்ளையிங்னா சும்மா பறக்கிறது இல்லை, ஃப்ளைட்ல போகிறது. ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் ஆல்வேஸ் என்ஜாய்ட் ஃப்ளையிங். ஐ வாசன்ட் அஃப்ரைட், நான் வந்து அஃப்ரைட் ஆகலை. டேஷ் மை மதர் அண்ட் ஐ போர்டட் லான்சா ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 508. இதுல வந்து அந்த போர்டிங் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து நான் வந்து அஃப்ரைட் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. சம் பீப்புள் ஹேட் டேஷ் ஃப்ளையிங் லான்சா பிகாஸ் ஆஃப் அ ரீசன்ட் கிராஷ். ரீசெண்டாக நடந்த கிராஷ் வச்சு சம் பீப்புள் வந்து அவங்க பயந்தாங்க. ஆனா நான் வந்து டேஷ் அண்ட் ஐ, இங்க அண்ட் ஐ இருக்கு, இங்க ஆல்ரெடி அண்ட் ஐ எதை கனெக்ட் பண்றதுக்கு, மை மதர் அண்ட் ஐ, பட் மை மதர் அண்ட் ஐ ஹேட் அ குட் ரீசன் ஃபார் ஃப்ளையிங். எங்ககிட்ட நாங்க அப்படி போறதுக்கு, ஃப்ளை பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு குட் ரீசன் இருக்கு. ஐ ஹேட் ஜஸ்ட் டேஷ் செகண்டரி ஸ்கூல் இன் லிமா. வி வாண்டட் டு டேஷ் கிறிஸ்மஸ் வித் மை ஃபாதர் இன் அ ஜங்கிள் ஹட். ஓகே, க்ளோஸ் டெஸ்ட் ஆல்மோஸ்ட் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? எல்லா செட்லையுமே க்ளோஸ் டெஸ்ட் வருமானு தெரியல, இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். பிகாஸ் இன்கேஸ் வந்துருச்சுன்னா அதுவும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்கு க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இது ஒரு 4 லைன் இருக்கும் அப்படின்னா அது ஒரு 8 லைன் இருக்கும், அவ்வளோதான். அதுவும் ஈஸி தான், இதுவும் ஈஸி தான். நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸி. ஓகேவா? ஓகே. எனக்கு வந்து ஃப்ளைட்ல போறது ரொம்ப பிடிக்கும், நான் எப்பவுமே என்ஜாய் பண்ணுவேன். ஐ வாசன்ட் அஃப்ரைட் டேஷ் மை மதர் அண்ட் ஐ, 2 பேரும் போறாங்க. ஓகேவா? நான் இது மாதிரி லான்சா ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்ல 508ல வந்துட்டு நாங்கள் போர்ட் ஆகும்போது நாங்கள் வந்து பயப்படலை ஆகும்போது அந்த டைம்ல. ஓகேவா? ஸோ அப்போ இங்க என்ன வரும் பாருங்க, ஹவ், இஃப், வேர், வென். ஹவ் அப்படின்னா எப்படி, ரீசன். ஹவுனா என்ன, எப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேவா? ஹவ், ஏன் நம்ம கேட்குறோம். ஹவ் ரீசனா வரும், ஏன் நம்ம கேட்குறோம். ஓகேவா? அதாவது இங்க வந்து எப்படி ஆச்சுன்னா அது மாதிரி நம்ம பேசும்போது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல ஹவ் அப்படின்னு வரும். இஃப் அப்படின்றது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், கண்டிஷனல் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். வேர் அப்படின்றது ஒரு லொக்கேஷனை
லொகேஷன் மீன் பண்ணும்போது வேர் யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போர்டிங் ஆகும்போது எங்க போர்டிங் உள்ள போறதுக்கு முன்னாடி போர்டிங் நடக்கும் இல்லையா, ஸோ அப்போ வந்து நான் வந்து அஃப்ரைட் ஆகல அப்படின்னு சொல்றா. ஐ வாசன்ட் அஃப்ரைட் வென் எப்போனா என்னோட மதரும் நானும் போர்டிங் பண்ணும்போது, போர்டிங் லான்சா ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 508. ஓகேவா? ஸோ இது மூணுமே வராது. அப்போ நான் வந்து பயப்படல எப்பவுமே, பிகாஸ் நான் என்ன பண்ணுவேன், ஃப்ளைங். ஐ ஹாவ் ஆல்வேஸ் என்ஜாய்ட் ஃப்ளையிங். ஓகேவா? சம் பீப்புள் ஹேட் பாருங்க, some people வந்து had dash flying லான்சா because of a recent crash. ரீசெண்டா நடந்த ஒரு கிராஷ் மைண்ட்ல வச்சுக்கிட்டு லான்சால போறதுக்கு நிறைய பேர் வந்து பயந்தாங்க அப்படின்னு சொல்ற. அதாவது அதுல போகல, பயந்தாங்கன்னு சொல்றதை விட அதனால அவங்க யாருமே இந்த லான்சால வரல. சில பீப்புள், சம் பீப்புள். ஓகேவா? கிவன் அவே வருமா? இங்க பாருங்க ஹேட் இருக்கு. ஹேட் வந்ததுனால என்ன வரணும்? V3 தான் வரணும். ஆப்ஷன் பாருங்க, கிவன் எல்லாமே கிவன் தான். ஓகே, பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ப்ரப்போசிஷன் பாருங்க, கிவன் அவே, கிவன் இன், கிவன் அவுட், கிவன் அப். கிவன் அவேனா அதுல இருந்து தள்ளி இருக்கிறது. கிவன் இன், கிவன் அவுட்டும் இல்ல, கிவன் அப், கிவ் அப் பண்ணிட்டாங்க. அந்த லான்சா ஏர்லைன்ஸ்ல போறதுக்கு சம் பீப்புள் வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரீசன்ட் கிராஷ் நடந்ததுனால. ஓகேவா? ஸோ கிவன் அப் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ சம் பீப்புள் ஹேட் கிவன் அப் ஃப்ளையிங் லான்சா பிகாஸ் ஆஃப் அ ரீசன்ட் கிராஷ். ஓகேவா? பட் டேஷ் அண்ட் ஐ ரெண்டு பேரும் தானே ஆல்ரெடி பேசி, அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அங்க ஐ வந்துருச்சு. அப்ப இங்க யார் வருவா? மை மதர். But my mother and I had a good reason for flying. பட் நாங்க போறதுக்கு எங்கிட்ட ஒரு நல்ல ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், I had just dash secondary school. நான் இப்பதான் செகண்டரி ஸ்கூல் முடிச்சேன் இன் லிமா and we wanted to dash கிறிஸ்மஸ் வித் மை ஃபாதர். இப்பதான் முடிச்சேன், நாங்க வந்து எங்க ஃபாதர் கூட கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போனோம், அதுக்காக தான் நாங்க இதுல போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் என்ஜாய் பண்ணி நான் போறேன், நாங்க பயப்படாம அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஐ ஹேட் ஜஸ்ட் அகன் ஹேட் வந்துருச்சு. நமக்கு இங்க ஒரு V3 வரணும். பாருங்க, ஃபினிஷ்ட், ஃபினிஷிங், ஃபினிஷஸ். ஃபினிஷ்ட் இஸ் V3, finish is V1, finishing is V4, finishes is V5. So V3 is the right option. I had just finished secondary school in Lima and we wanted to அப்புறம் V1 வரணும். we wanted to spend வருமா, live வருமா, leave வருமா, stay வருமா? அங்க கிறிஸ்மஸை ஸ்பெண்ட் பண்றதுக்காக அங்க போறாங்க. லீவ்னா அங்கேயே இருக்க மாட்டாங்க, திரும்ப வந்துருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், லீவ்னா விட்டு போறது, இதுவும் இல்லை. ஸ்டேனா ஸ்டே இல்லை, கிறிஸ்மஸ்ல அவங்க ஃபாதர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கிறிஸ்மஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக போறாங்க. ஸோ V1 இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ என்ன வருது? I have always enjoyed flying. I wasn't afraid when my mother and I boarded Lanza Airlines flight 508. Some people had given up flying Lanza because of a recent crash, but my mother and I had a good reason for flying. I had just finished secondary school in Lima and we wanted to spend Christmas with my father in our jungle hut. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். MTS லெவலில் இந்த அளவில் தான் இருக்கும். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் வந்துச்சுன்னா இன்னுமே நமக்கு ஹாப்பி தான். பட் நமக்கு கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்னொரு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். ஆல்ரெடி ஒரு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் பார்த்தாச்சு, ஒரு க்ளோஸ் டெஸ்ட் பார்த்தாச்சு, இன்னொரு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். இதோட முடிச்சுக்கலாம். 2 RC 1 க்ளோஸ் டெஸ்ட். ஓகேவா? ஓகே, photosynthesis is the process chemically dash used by plants, algae and some bacteria to turn sunlight into energy.
the dash நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷன் இல்லாமலே இந்த பேராகிராஃப்ல எதை பத்தி பேசுறாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த கான்செப்ட் என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ photosynthesis is the process chemically dash used by plants, algae and some bacteria to turn sunlight into energy. The dash carbon dioxide and water into food and oxygen. The chemical reaction often dash on a pigment called chlorophyll, which gives plants their green color. Photosynthesis is also the dioxide from the called photosynthesis is also கைஸ் இது இங்க வராது, இங்க இருக்கிறது இங்க வந்து நின்றுச்சு, இது இங்க வராது. ஓகேவா? த கால்டு எப்பவுமே வராது, த பக்கத்துல ஒரு நவுன் வரணும், அந்த நவுனுக்கு தான் இந்த டேஷ். ஓகேவா? த டேஷ் ஆர் பிளானட், the dash or planet is blanketed in an oxygen rich atmosphere. Plants absorb carbon dioxide carbon dioxide from the dash air and release water and oxygen via microscopic pores on their leaves called stomata. ஓகேவா? எல்லாத்துலயுமே நம்ம இதை இது பண்ணிடலாம். இது வராது, இங்க கார்பன் டை ஆக்சைடு, ஐம் சாரி கைஸ், நான் பார்க்கல சரியா. ஃப்ரம் த டேஷ், அது அப்படியே இங்கே உட்கார்றது அங்கே உட்காந்துருச்சு. ஓகேவா? நான் இங்கே கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த டேஷ். Carbon dioxide from the dash. நீங்க திரும்ப திரும்ப பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஓகேவா? ஸோ பாருங்க, என்ன வரும், photosynthesis is also dash or planet is blanketed in an oxygen rich atmosphere. Plants absorb carbon dioxide from the dash air and release water and oxygen via microscopic pores on their leaves called stomata. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க, photosynthesis இது நமக்கு எங்கேயும் வரும், இது நமக்கு பயாலஜிலையும் வரும். ஜெனரல் அவேர்னஸ்ல, பயாலஜில, சாரி பாட்னில பிளான்ஸ், லீவ்ஸ் இதெல்லாம் பற்றி படிக்கும்போது உங்களுக்கு வரும். பிளான்ஸ் ரீப்ரொடக்ஷன் இதெல்லாம் பற்றி லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ photosynthesis is the, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும் பாருங்க, photosynthesis is the process chemically ஷோ இதுல இவ்வளோ எரரா இருக்கே கைஸ். இதுல என்னன்னா photosynthesis is the, இந்த டேஷ் தான் ஃபர்ஸ்ட் ஒன், இந்த டேஷ் தான் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? ஐம் ரியலி சாரி, சின்ன எரர் ஆயிடுச்சு.
photosynthesis is the process. இந்த process தான் இங்க photosynthesis அப்படின்றது என்னன்னா அது ஒரு process. அது எதை வச்சு இருக்கு அப்படின்னா plants, algae and some bacteria வச்சு இருக்கு. அது வந்து எதை இருந்து எனர்ஜி எடுத்துக்குது அப்படின்னா it turns to sunlightல இருந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிக்குது. ஓகேவா? செகண்ட் பாருங்க, the dash carbon dioxide and water into food and oxygen. இந்த process தான் என்ன பண்ணுது, இப்படி ஒரு process இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, இந்த process தான் என்ன பண்ணுது அப்படின்னா in this process converts, இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டரை வந்து ஃபுட் அண்ட் ஆக்சிஜனா அது வந்து கன்வெர்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் ப்ராசஸ் கன்வெர்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ஃபுட் அண்ட் ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், த கெமிக்கல் ரியாக்ஷன் often dash on a pigment called chlorophyll. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படி சொல்றாங்கன்னா அது வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா குளோரோஃபில்ல டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன இருக்கு பாருங்க, ஆன் இருக்கா, இங்க ஆன் இருக்கு. ஸோ அப்ப இங்க என்ன வரும் பாருங்க, ஹோப்ஸ் வருமா. இந்த ரியாக்ஷன் அப்படின்றது சிங்குலர் நவுன். த கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் அ சிங்குலர் நவுன். த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃபன் இது எதை வச்சு இருக்கு அப்படின்னா பிக்மெண்ட் கால் குளோரோஃபில் அப்படின்ற பிக்மெண்ட்டை வச்சுதான் இது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இங்க என்ன ஹோப், கெமிக்கல் ரியாக்ஷன் ஹோப் பண்ணுமா, நம்புமா? கெமிக்கல் ரியாக்ஷன் ஹோப் அப்படின்றது நம்மளால தான் நம்ப முடியும், ஃபீல் நம்மளால தான் பண்ண முடியும். கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் ஹோப் பண்ணாது. இது வாண்ட்ஸும் பண்ணாது, நீட் வாண்ட்லாம் நமக்கு தான் இருக்கும். கிரியேட்டும் பண்ணாது. ரிலே அப்படின்னா சார்ந்து இருக்கு, டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? ரிலை, டிபெண்ட் இதுக்கெல்லாம் என்ன வரும் அப்படின்னா ஆன் தான் வரும். ஸோ இங்க என்னன்னா ரிலைஸ் ஆன், த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃபன் ரிலைஸ் ஆன் அ பிக்மெண்ட் கால்ட் குளோரோஃபில். இதை வச்சுதான் இது வந்து ரிலை பண்ணியிருக்கு, டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த குளோரோஃபில் என்ன பண்ணுது அப்படின்னா விச் கிவ்ஸ் பிளான்ஸ் தேர் கிரீன் கலர். பிளான்ஸுக்குலாம் அந்த கிரீன் கலர்ல அந்த லீவ்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பச்சை தன்மைக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த குளோரோஃபில் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து இதை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ போட்டோசிந்தசிஸ் ஆல்சோ டேஷ் அவர் பிளானட். போட்டோசிந்தசிஸ் எப்படி இருக்கு, போட்டோசிந்தசிஸ் அதுவும் ஒரு ரீசன். ஏன் அப்படின்னா நம்ம பிளானட் வந்து எப்படி இருக்கு, ஆக்சிஜனால நம்ம இந்த அட்மாஸ்பியரே எப்படி இருக்கு, சூழ்ந்திருக்கு இல்லையா. ஸோ அதனாலே என்ன ஆகுது அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் அதிகமா இருக்கிறதுக்கு, நம்ம பிளானட்ல அதிகமா இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போட்டோசிந்தசிஸ் ஆல்சோ த ரீசன் ஆஃப் அவர் பிளானட் is blanked in an oxygen rich atmosphere. ஓகேவா? நெக்ஸ்ட், பிளான்ஸ் என்ன பண்ணும், பிளான்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணும், ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். எது மூலியமா ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் போர்ஸ் எதுல இருக்கும், அந்த லீவ்ஸ்ல இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா ஸ்டொமேட்டா. ஸோ அது மூலியமா வந்துட்டு அந்த மைக்ரோஸ்கோபிக் போர்ஸ் மூலியமா ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடும். ஓகேவா? ஸோ அதான் இங்க சொல்றாங்க, பிளான்ஸ் அப்சர்வ் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த எதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடு எதுல இருந்து எடுத்துக்கும், சரௌண்டிங்கா, அஃபேரா, டிஸ்டன்டா, க்ளோஸா. ஃபார் டிஸ்டன்ட் இதெல்லாம் வராது. இந்த சூழல், இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா பிளான்ட் சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ல இருந்து என்ன பண்ணிக்கும், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும். அண்ட் என்ன பண்ணும், ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். எது மூலியமா அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் போர்ஸ். அது எங்க இருக்கு அப்படின்னா லீவ்ஸ்ல இருக்கு. அதுக்கு நேம் என்னன்னா ஸ்டொமேட்டா. இது மூலியமா வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ என்டையர்லி நம்ம என்ன இருக்கு அப்படின்னா போட்டோசிந்தசிஸ், இதை பத்தி தான் பேசுறோம். போட்டோசிந்தசிஸ் அப்படின்றது இட்ஸ் கெமிக்கல் ப்ராசஸ். அது என்ன பண்ணுது அப்படின்னா சன்லைட்ல இருந்து அதை எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணிக்குது. கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன பண்ணிக்குது, ஃபுட் அண்ட் ஆக்சிஜனா அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்குது. அண்ட் தென் அதுல இருக்க பிக்மெண்ட் நேம் வந்துட்டு குளோரோஃபில். அது வந்து என்ன பண்ணுதுன்னா பிளான்ட்ஸ்க்கு கிரீன் கலரை கொடுக்குது. அண்ட் போட்டோசிந்தசிஸ் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு நம்ம பிளானட்டும் ஒரு காரணம். ஏன்னா நம்ம பிளானட்ல என்ன இருக்கு, ஆக்சிஜன் வந்து ரிச் அட்மாஸ்பியரா இருக்கு. அதனால வந்து
அதுலேருந்து அதை எடுத்துக்குது. பிளான்ஸ் வந்து என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை வந்து எடுத்துக்கிட்டு வாட்டர் ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணுது. எது மூலியமானா மைக்ரோஸ்கோபிக் போர்ஸ், லீவ்ஸில் இருக்க மைக்ரோஸ்கோபிக் போர்ஸ் மூலியமா ரிலீஸ் பண்ணுது. அதுக்கு நேம் என்னன்னா ஸ்டொமேட்டா. ஓகேவா? அவ்வளோ கைஸ், சின்ன கரெக்ஷன் ஆயிடுச்சு. கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு 2RC பார்த்தாச்சு. நம்ம இப்படி தான் என்ன பண்ணணும், நம்ம இந்த உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சரே தெரிலனாலும் அந்த ஸ்டோரி என்னன்னு ஓரளவு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கரெக்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 2RC and 1 க்ளோஸ் டெஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ நாளைக்கு கிளாஸ் என்ன இருக்குது அப்படின்னா, நாளைக்கு கிளாஸ் வந்து 1 word substitution. நாளைக்கு கிளாஸ் 1 word substitutionல பார்க்கலாம். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கோட் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் லெஸ் அமௌண்ட்டில் வாங்கிக்கலாம், 399 வாங்கிக்கலாம். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கோட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.